முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அவசர கால வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். அதனை பார்க்கலாம். ஆதிதிராவிடர் மற்றும் பல்வேறு நலத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர்களுக்கும் இணை அரசு அதிகாரிகளுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பழங்குடியின பகுதிகளில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் எளிதாக தங்கு தடையின்றி பள்ளிகளுக்கு சென்று வர இன்றைய தினம் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 23 வாகனங்களும் பெரு நிறுவன சமூக பொறுப்பு மூலம் 3 வாகனங்களும் வழங்கப்பட உள்ளன. மேலும் பழங்குடியின மக்கள் மருத்துவ தேவைகள் மற்றும் மருத்துவ அவசர பயன்பாட்டிற்காக 5,70,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் 25 அவசர கால ஊர்திகள், 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 நடமாடு மருத்துவ ஊர்திகள் வழங்கப்பட உள்ளன. இந்த சேவைகள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்படும். இந்த 71 வாகனங்களையும் கொடியசைத்து பழங்குடியின மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்குமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் சபை கால்களை கேட்டுக் கொள்கின்றேன். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தொடர்ந்து இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை விவரிங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினுடைய ஒன்றி உறைவிடக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ஏதுவாக 3,62,00,000 ரூபாய் செலவுல 23 வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவர்கள் இடைநிற்றலின்றி கல்வியை பயிலுவதற்கு ஏதுவாக இந்த வாகனங்கள் மூலமாக பள்ளிக்கு அழைத்து வருவதற்குண்டான நடவடிக்கையாகவும் பெருந்திரள் சமூக பொறுப்பு என்ற நிதியிலிருந்து 3 வாகனங்கள், மொத்தமாக 26 வாகனங்கள் பழங்குடியினர் நலத்துக்காக வாங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களுடைய மருத்துவ பயன்பாட்டுக்காக 5,70,00,000 ரூபாய் செலவுல அவசர கால ஊர்திகளும் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த அவசர கால ஊர்திகளையே தமிழக முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வாகனங்களும் அதே நேரத்தில் மருத்துவ பயன்பாட்டுக்கான வாகனங்களையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் அலுவலக நுழைவாயில தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.